நம்ம தமிழ்நாட்டோட சிஎம் தளபதி அவர்கள் பிரைம் மினிஸ்டர் ஆனால் எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும்ல. அது எப்படின்னு பார்க்கலாமா? என்னென்னு பார்த்தீங்கன்னா, மொத்த இந்தியாவோட எம்பி சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 543ங்க. சரிங்களா? இது மெஜாரிட்டி காட்டணும்னா 272 தான் மெஜாரிட்டி. இப்போ விஜய் அவர்கள் எடுக்கக்கூடிய அரசியல் இந்த மூமெண்ட்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, இவங்க வந்து நமக்கு எதிரானவங்க அப்படின்னு யாரையும் பார்க்காம எல்லோரையும் சகோதரத்துவ உணர்ச்சியோட எல்லாரும் மீட் பண்ணி சிஎம்மானது எல்லாரும் மீட் பண்ணியிருக்காரு போயிட்டு. முக்கியமாக காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியிலேருந்து விலகி விஜய் கூட வந்து இணைஞ்சிட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் வந்து இந்தியா நேஷ்னல் கட்சி. அதனால் எல்லா ஸ்டேட்லேயும் இந்தியாவில் காங்கிரஸ் கட்சின்றது ஒரு பெரும்பான்மையை வச்சுருக்குது. அதனால் விஜய் கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி விஜய் சென்று எல்லா ஸ்டேட்லையும் பிரச்சாரம் பண்ணாங்கன்னா காங்கிரஸுக்கு கண்டிப்பாக எம்பி சீட்டு வாங்குறது உறுதிங்க. அப்படி வாங்கிட்டு 272 எம்பி சீட் வந்துச்சுன்னா ஒன்று விஜய் பிஎம் ஆகலாம், இல்லைனா காங்கிரஸ் கட்சி கூட்டணி நம்ம விஜய் கூட தான் இருக்கு இல்லையா, அதனால் அந்த கூட்டணியில் இருந்து யாராவது பிஎம் ஆகலாங்க. இதனால பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுக்கு நிறைய பெனிஃபிட் வரும். அதேமாரி சவுத் இந்தியாவுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. இது தாங்க உண்மை. ஆனால் ஆகிறதுக்கு எல்லா சான்சஸும் இருக்குது. கொஞ்சம் நிறையா உழைக்கணும். நம்ம விஜய் போயிட்டு அந்த இடத்துல பிரச்சாரம் பண்ணால் போதும், எல்லாமே சீட்டு தூக்கிடலாம், எம்பி சீட்டாவது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் 39 எம்பி சீட் இருக்குங்க. அதை வச்சே அவங்களுக்கு டஃப் கொடுக்கலாம். அதில் தான் இருக்குது நம்ம தளபதியோட கில்லி விளையாட்டு. சேஃபாக இருங்க. அடுத்த பிஎம்ஐ பார்த்தலாம் யார். சவுத் இந்தியா, முக்கியமாக சவுத் இந்தியாவில் கேரளா மற்றும் கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா எல்லா இடத்துலையும் விஜய் 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 தளபதி விஜய்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதேமாரி எல்லா இடத்துலையும் டிவிகேவோட கொடி என்பது பறக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலையும் பொறுப்பாளர்களை போட ஆரம்பிச்சிட்டாங்கன்ற மாதிரி நியூஸ் தான் வருது. அதனால் கூடிய சீக்கிரம் சவுத் இந்தியா முழுக்க கேப்சர் பண்ணுறதுக்கு நம்ம தளபதிக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணுவாருங்க.